தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, தூய செபஸ்தியாரின் அன்பு பக்தர்களே, தவக்காலத்தின் 5வது வாரத்திலே புதன்கிழமையாக்கிய இன்று ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி, உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். நம்முடைய மறைமாவட்டத்தை சார்ந்த அருட்தந்தை ஸ்டான் சுவாமி அவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பழங்குடி மக்களுடைய உரிமைகளை எடுத்துச் சொல்லி உண்மையை எடுத்துரைத்ததனாலே அவர் சிறையில் இடப்பட்டு உயிரிழந்தார். இருப்பினும் அவருடைய வாழ்வு பழங்குடியினருக்கு வாழ்வை தந்தது. அவர் உயிரை இழந்ததனால் அவர்கள் உரிமைகளை தெரிந்து கொண்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து நம்பி அவர் வழி சென்ற அருட்தந்தை ஸ்டான் சுவாமி அவர்கள் இயேசுவே உண்மையாக இருக்கிறார், இயேசுவே விடுதலை தருபவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து வாழ்ந்ததனாலே இன்றும் அந்த மக்கள் உரிமைகளை தெரிந்து கொண்டு உண்மை விடுதலை அளிக்கும் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். நம்முடைய வாழ்விலும் இயேசு நமக்கு வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலால் நாம் வாழ்வை பெற்றுக்கொண்டோம், அவருடைய இறப்பால் நாம் வாழ்வை பெற்றுக்கொண்டோம். எனவே தவக்காலத்திலே ஆண்டவராகிய இயேசுவை நமது வழியாகவும் வாழ்வாகவும் உண்மையாகவும் பின்பற்ற முன்வருவோம். தூய மறை நிகழ்வுகளிலே கலந்து கொள்வதற்கு தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் இவற்றை ஏற்று மனவருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்து சொல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. பரிவுள்ள இறைவா, தவத்தால் புனிதமடைந்துள்ள உம் மக்களின் இதயங்களை ஒளிர்வித்தருளும். இறைப்பற்றுடன் உம்மை மன்றாடுவோருக்கு கனிவுடன் செவி சாய்த்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தம் தூதரை அனுப்பி தம்முடைய ஊழியர்களை மீட்டார். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை முத்துக்கள் 14 முதல் 20, 24 முதல் 25 மற்றும் 28 முடிய. அந்நாள்களில் நெபுகத்நேசர் அவர்களை நோக்கி, சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத் நெகோ, நீங்கள் மூவரும் என் தெய்வங்களை வணங்கவில்லை என்பதும் நான் நிறுவிய பொற்சிலையை பணிந்து தொழவில்லை என்பதும் உண்மைதானா? இப்பொழுதாவது எக்காலம், நாதசுரம், யாழ், கிண்ணரம், வீணை, பைங்குழல் முதலிய எல்லா வகை இசைக்கருவிகளும் ஒலிக்க கேட்டவுடன் நீங்கள் தாழ வீழ்ந்து நான் செய்து வைத்துள்ள சிலையை பணிந்து தொழ தயாராய் இருக்கிறீர்களா? தொழாவிட்டால் அந்த நொடியிலேயே எரிகிற தீக்குலையில் தூக்கி போடப்படுவீர்கள். உங்களை என் கையில் இருந்து தப்பிவிக்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டோ என்றான். சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத் நெகோ என்பவர்கள் நெபுகத்நேசர் அரசனை நோக்கி பதில் மொழியாக, இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை. அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளை நின்று எங்களை மீட்க வல்லவர். அவரே எங்களை உம் கையினின்று விடுவிப்பார். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும், அரசரே, நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம். நீர் நிறுவிய பொற்சிலையையும் நாங்கள் தொழப்போவதில்லை. இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள். இதை கேட்ட நெபுகத்நேசர் அரசன் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத் நெகோ ஆகியோர் மீது வெகுண்டெழ அவனது முகம் சினத்தால் சிவந்தது. வழக்கத்தை விட 7 மடங்கு மிகுதியாக தீச்சூளையை சூடாக்கும்படி அரசன் கட்டளையிட்டான். பின்னர் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத் நெகோ ஆகியோரை கட்டி எரியும் தீச்சூளைக்குள் தூக்கி போடுமாறு தன் படை வீரர்களுள் வலியவர் சிலருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது நெபுகத்நேசர் அரசன் வியப்புற்று விரைந்தெழுந்து தன் அமைச்சரை நோக்கி, 3 பேரை தானே கட்டி நெருப்பினுள் எரிந்தோம் என்றான். ஆம் அரசரே என்று அவர்கள் விடையளித்தனர். அதற்கு அவன், கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் 4 பேர் உலவுகிறதை நான் காண்கிறேன். அவர்களுக்கோ ஒரு தீங்கும் நேரவில்லையே. மேலும் 4வது ஆள் தெய்வ மகன் ஒருவன் போல் தோன்றுகிறானே என்றான். அப்பொழுது நெபுகத்நேசர், சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத் நெகோ ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக. தங்கள் கடவுளைத் தவிர வேறெந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளையையும் பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார் என்றான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பதில். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே,
நீர் வாழ்த்து பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்து பெறுவீராக. உயர் புகழ்ச்சிக்கும் மிகு மாட்சிக்கும் நீர் உரியவர். கெருபுகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்து பெறுவீராக. நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதி உள்ளவர். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்து பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ்ந்தேத்த பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்து பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சி அடையவும் தகுதி உள்ளவர். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருத்தூதர் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8. இறை வார்த்தைகள் 31 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள்
அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை. நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் ஆயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவருக்கும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாயிருப்பீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம் பெறாதலால் நீங்கள் என்னை கொல்ல முயல்கிறீர்கள். நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் ஆபிரகாமின் மக்கள் என்றால் அவரை போல செயல்படுவீர்கள். ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயல்கிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. நீங்கள் உங்கள் தந்தையைப் போல செயல்படுகிறீர்கள் என்றார். அவர்கள், நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு, கடவுளே அவர் என்றார்கள். இயேசு அவர்களிடம் கூறியது, கடவுள் உங்கள் தந்தையெனில் நீங்கள் என்மேல் அன்பு கொள்வீர்கள். நான் கடவுளிடமிருந்தே இங்கு வந்துள்ளேன், நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இது இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனதருமை சகோதரர்களே, சகோதரிகளை, உலகத்திலேயே தொடக்கத்தில் மனிதர்களுக்கு நோய் வந்தப்ப ஆப்ரேஷன் அப்படின்னு ஒன்று செய்தார்கள். அந்த ஆப்ரேஷன் எப்படி பண்ணாங்க அப்படின்னாக்கா, அந்த காலகட்டத்திலலாம் இந்த குளோரோஃபார்ம், அதாவது ஒரு இடத்துல ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்த மறுத்து போவதற்கு சில மருந்தை செலுத்துவார்கள். அந்த குளோரோஃபார்ம் என்று சொல்லக்கூடிய மருந்து, அந்த மருந்து கண்டுபிடிக்காத காலம். அப்போ அந்த காலகட்டத்தில் ஆப்ரேஷன் எப்படி பண்ணினாங்க? அதாவது அந்த வலியை அந்த நோயாளி பொறுத்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த இடத்துல அவர்கள் அறுப்பார்கள். அந்த வலி தாங்க முடியாமல் நிறைய பேர் உயிரை விட்டிருக்கின்றார்கள். இப்படி தான் ஆப்ரேஷன் அவ்வளவு கொடூரமாக நடந்திருக்கின்றார்கள். இந்த காலகட்டத்தில் ஒரு மருத்துவர் வாழ்கின்றார். அந்த மருத்துவர் பெயர் டாக்டர் ஜேம்ஸ் யங் சிம்சோன். இவர் பல மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்கிறார். ஆனால் ஆப்ரேஷன் நேரத்தில் எல்லாருடைய உசுரும் போயிட்டே இருக்குதா, இதற்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தீர ஆய்வு செய்கின்றார். ஆனால் எதுவுமே அவருக்கு புலப்படலை. அப்பொழுது பைபிளை எடுத்து உட்கார்ந்து ஒரு நாள் அவர் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுக்கின்றார். என்ன வசனம் அப்படின்னா, தொடக்க நூல் இயல் 2:21, ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்து கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இவருக்கு ஒரு உண்மை புலப்பட்டது. உலகத்திலே முதல்ல ஆப்ரேஷன் பண்ணது யார் அப்படின்னா ஆண்டவராகிய கடவுள். ஒரு பெண்ணை உருவாக்குறதுக்கு ஆதாமுக்கு நல்ல தூக்கத்தை வர வைத்து அவருடைய விலா எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கினார். அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் யார் பண்ணியிருக்கிறார்? ஆண்டவராகிய கடவுள். எப்படி பண்ணியிருக்கிறாரு? எந்த ப்ரொசீஜரை அவர் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு? அந்த ஆதாமுக்கு நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கத்தை வர வைத்து
அந்த எலும்பை உருவுறதும் தெரியாம வைக்கிறதும் தெரியாம அப்படி ஒரு நிலைக்கு அவரை கொண்டுட்டு போனதுக்கு அப்புறம்தான் இந்த எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கி இருக்கின்றார். அப்ப இவருக்கு ஒரு உண்மை புலப்பட்டது. நம்ம எல்லாரும் விழிச்சிட்டு இருக்கிறப்பெல்லாம் ஆப்ரேஷன் பண்றோம், நிறைய பேர் வழியில துடிச்சு செத்துக்கிட்டு இருக்கிறாங்களே. அப்ப ஒரு மனிதனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு முன்னதாக அவனை ஆழ்ந்த உறக்கத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடித்த மருந்து தான் இந்த குளோரோஃபார்ம் என்று சொல்லக்கூடிய மருந்து. நிறைய பேர் பேட்டி எடுக்க அவர்கிட்ட வந்தாங்க. நீங்க எத்தனையோ கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி இருக்கீங்க, அதுல பெஸ்ட் இந்த குளோரோஃபார்ம் கண்டுபிடிப்பு, உங்களை பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த பேட்டியாளர்கள் கேட்டப்ப அவர் சொன்னார், எப்ப இந்த பைபிளை நான் வாசிச்சேனோ என் இயேசு பெரியவர் என்பதை நான் கண்டுபிடித்தது தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்று சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்திக்கு வரும் பொழுது என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்றவர்களே என் சீடர்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். என் வார்த்தைக்கு பிரமாணிக்கமாக இருக்கின்றவர்கள் என் சீடர்கள் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். பிரியமானவர்களே, இறை வார்த்தையை படிக்கும் பொழுது என் இயேசு பெரியவர் என கண்டுபிடித்தது தான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்று இந்த டாக்டர் சொன்னார். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கின்றார், இந்த வார்த்தையை பின்பற்றுபவர்கள், வார்த்தையை கேட்டு நடப்பவர்கள். அந்த வார்த்தை யாரு? வார்த்தை உண்மை. அந்த உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். இப்ப அந்த வார்த்தையானவர் யாரு என்றால் ஆண்டவராகிய இயேசு. இந்த இயேசு கிறிஸ்து தான் உண்மை, இந்த வார்த்தை தான் உண்மை, இந்த உண்மைதான் இயேசு. இதை எதையும் நம்ம பிரிக்கவே முடியாது. அப்ப வார்த்தையை பத்தி பேசணும்னா அதுதான் உண்மை, உண்மையை பத்தி பேசணும்னா இயேசு கிறிஸ்து தான் உண்மையானவர். அப்ப இந்த உண்மைக்கு சான்று பகர நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் ஒரு சில நிகழ்வுகளை நாம் பார்க்கும் பொழுது 2 அரசராகமம் இயல் 6:25 ஒரு அழகான ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்ன அப்படின்னா, ஒரு சமாரியா பகுதி, அந்த இடத்துல ஒரு கொடிய பஞ்சம் வருகின்றது. எந்த அளவுக்கு அப்படின்னா, வேலைக்கு சாப்பாடு கிடைக்கல, மனிதர்களையே அடித்து சாப்பிடக்கூடிய நிலைக்கு ஒரு பெரிய பஞ்சம் அந்த பகுதியில் ஏற்பட்டு விடுகின்றது. அப்படிப்பட்ட அந்த சூழல்ல எலிசா அப்படிங்கிற ஒரு இறைவாக்கினர் அவர்கள் மத்தியிலே வந்து ஒரு வார்த்தையை அறிவிக்கின்றார். கடவுள் கொடுத்த வார்த்தையை அறிவிக்கின்றார். என்ன வார்த்தை அது? 2 அரசர்கள் இயல் 7:1 முதல் 2 முடிய வாசிக்கும் பொழுது அங்கே அழகாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவருடைய வாக்கை கேளுங்கள். இவர் சொல்றார், இந்த எலிசா இறைவாக்கினர் சொல்றார், என் வழியா ஆண்டவர் பேசுறாரு, அந்த வார்த்தையை கேளுங்க. என்ன சொல்கின்றார் என்றால், இன்னைய நாள் வரைக்கும் நீங்கள் பயங்கரமான ஒரு பஞ்சத்தில் இருக்கின்றீர்கள். ஒரு கழுதை, அங்கே வேதம் நமக்கு சொல்லுகின்றது, ஒரு கழுதையுடைய தலை 80 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகின்றதாம். நம்மலாம் ஆட்டுத்தலை ஒரு நாளைக்கு தலைக்கறி வாங்கணும் அப்படி ஆசைப்பட்டோம்னா 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா, 250 ரூபாயில் முடிஞ்சிடும். ஆனால் ஒரு கழுதையுடைய தலை அது எத்தனை வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகின்றதாம்? 80 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகின்றதாம். அப்படின்னாக்கா எவ்வளவு பெரிய கொடிய பஞ்சத்தில் அந்த ஜனங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்த்த எலிசா, அங்கே ஆண்டவருடைய வாக்கை கேளுங்க, நாளைக்கு இதே நேரத்தில் இந்த சமாரியாவின் நகர் வாயிலிலே கோதுமை, இந்த கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கும் வார்கோதுமை 2 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் அப்படிங்கிறார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா அது, இவ்வளவு தூரம் விலை அதிகமாகி எல்லாம் மனுஷனை பிச்சு சாப்பிடக்கூடிய நிலைக்கு போயிட்டு இருக்கிறப்ப நாளைக்கு அப்படியே எல்லாம் இறங்க போதுங்கிறாரு. இது எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ அந்த அரசனுடைய கூட இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, வானத்தையே கடவுள் திறந்து மேலேருந்து கொட்டினா கூட நீங்க சொல்றது நடக்காது அப்படிங்கிறார். அதாவது அந்த வார்த்தையை அவர் நம்பல. இந்த அரசன் கூட இருக்கிற அந்த அதிகாரி, வானத்தையே கடவுள் பிளந்து அங்கிருந்து கொட்டினா கூட நீ சொல்றது நடக்காது. எப்படி நடக்கும்? இவ்வளவு பஞ்சம், நீங்க எடுப்பில் நாளைக்கு எல்லாம் மாறப்போதுங்கிறீங்களே, எப்படி? அப்ப அந்த எலிசா சொல்லுவார், எப்ப கடவுள் கொடுத்த வார்த்தையை நீ நம்பலையோ, நாளைக்கு நடக்க போறத கண்ணால பாப்ப, ஆனால் அதை நீ அனுபவிக்கவே மாட்டாய் என்று சொல்லிவிடுவார். நீ கண்ணால பாப்ப,
மற்றவங்களாம் வார்கோதுமையை ஒரு வெள்ளிக்காசுக்கு 2 வெள்ளிக்காசுக்கு வாங்கி சாப்பிட்றத நீ கண்ணால் பார்ப்ப. ஆனால் அந்த கொடுப்பனை உனக்கு நாளைக்கு கிடைக்காது. அந்த அனுபவம் உனக்கு நாளைக்கு கிடைக்காது. என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம், ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நீ நம்பவில்லை. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் அழகாக நமக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம், பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சுருக்கமாக 2 வார்த்தையில் சொல்லிடலாம். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? வார்த்தைக்காக மனிதன் வேலை செய்தது பழைய ஏற்பாடு. ஏன்னா ஒவ்வொரு இறைவாக்கினருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை வந்துச்சு, நீ அங்கே போ, இந்த வார்த்தையை மக்களுக்கு அறிவி, நீ நினிவேக்கு போ. யோனாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ போ. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை மக்கள் மத்தியிலே வந்தது. யார் வழியாக? இறைவாக்கினர்கள் வழியாக வந்தது. நீ அங்கே போ, இந்த பணியை செய். அப்போ வார்த்தைக்காக மனிதன் செயல்பட்டது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வார்த்தையே மனிதனுக்காக செயல்பட ஆரம்பித்து விட்டது. அந்த வார்த்தையானவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. அப்போ பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இதுதான் வித்தியாசம். வார்த்தைக்காக மனிதன் செயல்பட ஆரம்பித்தான், இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் வார்த்தையே மனிதனுக்காக செயல்பட ஆரம்பித்து விட்டது. அந்த வார்த்தையானவர் நமக்காக செயல்பட ஆரம்பித்து விட்டார். எத்தனை பேய்களை ஓட்டினார், எத்தனை நோய்களை சுகப்படுத்தினார், எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்தார், எத்தனை குடும்பங்களிலே அமைதியை உண்டு பண்ணினார், எத்தனை வியாதிகளை விரட்டினார், எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்தார், எத்தனை பேருடைய தாகத்தை தீர்த்து வைத்தார். உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இவர் ஓடி 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 இந்த வார்த்தையானவர் வேலை செய்ய ஆரம்பித்தது புதிய ஏற்பாடு. பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவர் இன்றைய வாசகத்திலே இதைதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். உண்மை உனக்கு விடுதலை அளிக்கும். அந்த உண்மை, அதனால தான் முதல் வாசகத்திலே நம்ம வாசிக்க கேட்டோம். அந்த நேபுகத்நேசர் அரசன் போலி தெய்வத்தை வைத்துக்கொண்டு இதுதான் உண்மையான தெய்வம், இதை வணங்க வேண்டும், எல்லாரும் பயந்து கொண்டு வணங்கினார்கள். ஆனால் அங்கே 3 பேர், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, இந்த 3 பேரும் அவர்கள் தெளிவாக இருந்தாங்க. போலி தெய்வத்தை நாங்கள் வணங்க மாட்டோம், உண்மை தேவனை மட்டும்தான் நாங்கள் வணங்குவோம், உண்மைக்கு மட்டும்தான் நாங்கள் சான்று பகருவோம். ஏன்னா நற்செய்தி சொல்கின்றது உண்மை விடுதலை தரும். அப்போ உண்மையான தேவனுக்கு நாங்கள் சான்று பகருவோம். அந்த அரசன் என்ன செய்கின்றான்? நேபுகத்நேசர் அரசன் கோபப்பட்டு இந்த 3 பேரையும் தீச்சுளையில் தள்ளுகின்றான். அந்த தீச்சுளைக்குள்ளே போடப்பட்டது இந்த 3 பேர் தான். ஆனால் இன்னொரு ஆளு, எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் உள்ள நடந்துகிட்டு இருக்கிறத இந்த அரசன் பார்க்கின்றான். உள்ளே போன இந்த இளைஞர்கள் வேகவில்லை, சாகவில்லை, உள்ளே உசுரோடு ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். இதை பார்த்த அந்த அரசனுக்கே ஒரு பெரிய பதஷ்டமாக இருந்தது. எப்படி இது? அப்ப உண்மை அவர்களுக்கு விடுதலை கொடுத்தது. உண்மையான தேவனுக்கு அவர்கள் சான்று பகர்ந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த நெருப்பில் போடப்பட்டும் அவர்கள் சாகப்படவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் அவர்கள் பக்கம் இருந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்தினார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கிற செய்தி இதுதான். உண்மை இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து எந்த ரூபத்தில் இருக்கின்றார்? பைபிள் வார்த்தையானவர் அவர். அப்ப இந்த உண்மையான வார்த்தையை நாம் வாழ ஆரம்பித்து அவருக்கு சாட்சிகளாக மாறிவிட்டால் நம்ம வாழ்க்கையிலே நோயிலிருந்து விடுதலை பெறலாம், பாவத்திலிருந்து விடுதலை பெறலாம், பேயின் தொல்லையிலிருந்து விடுதலை பெறலாம். ஏன்னா உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, தாவீது அவ்வளவு இன்டெலிஜென்ட் கிடையாது, தாவீதுக்கு அவ்வளவு பலம் கிடையாது, தாவீது எந்த போர் பயிற்சிக்கும் போகவில்லை. ஆனால் அவர் உண்மையான தேவனை நம்பினார். 3 வார்த்தையில் அவர் சொல்லுவார், நீரே என் தஞ்சம், நீரே என் அடைக்கலம், நீரே என் கற்பாறை. இப்படி சொல்லியிருந்ததுனால தான் அவர் போகிற இடத்துலலாம் ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு வெற்றியை கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அதே போல மோசே சந்திப்பு கூடாரத்தில் அதிக நேரம், அதாவது தன் ஒய்ஃபு கிட்ட பேசின நேரத்தை விட அதிக நேரம் மோசே யார்கிட்ட பேசினார் அப்படின்னாக்கா சந்திப்பு கூடாரத்தில் இருக்கிற ஆண்டவர்கிட்ட தான் பேசினாராம். மாமனார் கூட வந்து அட்வைஸ் பண்ணுறாராம், மோசே நீங்கள் அதிக நேரம் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, என் மகள்கிட்ட நீங்கள் பேச மாட்டீங்க, ப்ளீஸ் போய் மகள்கிட்ட கொஞ்சம் பேசுங்க, உங்கள் ஒய்ஃப்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. அந்த அளவுக்கு இவர் ஆண்டவரோடு பேசினார். ஏனென்றால்
எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வருவதற்கு ஒரு சிறந்த கருவியாக ஆண்டவராகிய கடவுள் மோசேயை பயன்படுத்தினார். எத்தனை பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் விடுதலை ஆண்டவர் இந்த மோசேயை கருவியாக பயன்படுத்தி கொடுத்திருக்கின்றார் என்றால், இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மை, இந்த வார்த்தை உண்மை. நற்கருணையில் இருக்கின்ற ஆண்டவர் உண்மையானவர். ஒவ்வொரு திருப்பலியில் நாம் பங்கெடுப்பதின் வழியாக, இந்த இறை வார்த்தையை வாசிப்பதின் வழியாக, குடும்பத்தில் ஜெபமாலை ஜெபிப்பதின் வழியாக இந்த உண்மைக்கு சான்று பகரப்ப இந்த உண்மையான ஆண்டவர் நமக்கு எல்லா தீமைகளிலிருந்தும் விடுதலை கொடுப்பார். அதற்கான அருளை இந்த திருப்பலியில் கேட்டு ஜெபிப்போம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, இறைவன் நம் தாயும் தந்தையுமாக இருக்கின்றார், நம்மை பராமரித்து பாதுகாத்து வருகின்றார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய திருப்பாதத்திலே சமர்ப்பிப்போம். அன்பு தந்தையே, எம் இறைவா, என் தாய் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். திருத்தந்தையோடு இணைந்து செயலாற்ற வரம் தாரும். அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள நலனை அருளியருளும். இக்கால சூழலுக்கு ஏற்ப அனைத்து மக்களுக்கும் நற்செய்தி சென்றடையவும், துணிவுடன் திரு அவைக்காக உழைக்கவும் தேவையான ஞானத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே, அகில உலகின் நாடுகளை ஆளும் தலைவர்களை உம்முன் வைக்கின்றோம். அவர்கள் அண்டை நாடுகளை தன்வசப்படுத்தும் பேராசையை விடுத்து போர், வன்முறை இவற்றை தவிர்த்து தம் நாட்டு மக்களை அமைதியுடனும் சமாதானத்துடனும் அன்புடனும் நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே எம் இறைவா, உலகெங்கிலும் இல்லாமை இயலாமையினால் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் இல்லாமல் தவிக்கும் ஏழை மக்களை கண்ணோக்கும். அவர்களுக்கு அடிப்படை வசதிகளை, தேவைகளை பூர்த்தி செய்ய தேவைக்கு மேல் வைத்திருக்கும் பணக்காரர்கள் பகிர்ந்து கொடுத்து அவர்களை வாழ வைத்திட நீர் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையுள்ள ஆண்டவரே, மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்டும் மருத்துவர்களால் கைவிடப்பட்டும் போதிய பணமில்லாமல் நோயினால் அல்லாடும் மக்கள் மேல் உம் கருணை கண் கொண்டு பாரும். நீரே மருத்துவராக இருந்து நோயுற்றவரை குணமாக்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உம் மக்கள் முது இதயத்தோடு மனம் திரும்பி உம்மிடம் வர செய்தருளும். அவர்கள் துணிவுடன் மன்றாடி கேட்பதெல்லாம் மது இரக்கத்தால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா.
இறந்தாயோ. இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா. அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கை நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுப்பதற்காக நீர் எங்களுக்கு அளித்துள்ள இப்பழி பொருட்களை பெற்றுக்கொள்வீராக. உமது பெயரின் மாட்சிக்காக பழி ஒப்பு கொடுக்க செய்த நீர் அதனை எங்களுக்கு அருமருந்தாகிட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தும் நல் உணர்வை பெறுகின்றது, உமது மாண்பை அறிக்கை இடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையோ எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஜீவானந்தம் அமலநாதன், எல்லா திருநிலராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியோ. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எமீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையோ மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது. வானவர் அருந்தும் விருந்திது, வாசல் தேடி இறங்குது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. மனிதமும் புனிதமும் இணைந்தது, இறை கருணையும் அருளும் கலந்தது. அல்ல அல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. அல்ல அல்ல குறையாத அன்பிது, மெல்ல மெல்ல என்னில் உயிரானது. வானவர் அருந்தும் விருந்திது, மணவாசல் தேடி இறங்குது. இறைவனின் உடலில் இணைந்திட
கண்ணுக்குள்ளே வந்தாடும் கருணையோ, கண்டம் வந்த தெய்வீக மழையிதோ. வானவர் அருந்தும் விருந்திது, வாசல் தேடி இறங்குது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட மறைப்பொருள்கள் எங்களுக்கு விண்ணக மருந்தாய் அமைவனவாக. அதனால் இவை எங்கள் உள்ளங்களின் குற்றங்களை கழுவி முடிவில்லா பாதுகாப்பில் எங்களை உறுதிப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. யாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியிலே சிந்தை நொந்தழுதாயோ. யாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியிலே சிந்தை நொந்தழுதாயோ. பன்னிரு வயதினில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, கரங்களை விரித்தே கள்வனை போல் கழுமரத்தினில் கண்டதனா. யாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை